யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக காதலித்து வந்த காதலனை பழிவாங்கும் நோக்கில் அவரது அந்தரங்க புகைப்படங்களை இணையத்தில் வெளியிட்ட கணனி பெண் பொறியியலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக காதலித்து வந்த காதலனை பழிவாங்கும் நோக்கில் அந்தரங்க புகைப்படங்களை இணையத்தில் வெளியிட்ட கணனி பெண் பொறியியலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கந்தர்மட பகுதியினைச் சேர்ந்த 25 வயதுடைய இளம்பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட இளைஞனும் இந்த பெண்ணும் சுமார் 15 ஆண்டுகளாக தீவிரமாக காதலித்து வந்துள்ளனர். எனினும் அண்மையில் இவர்களது காதல் உறவில் முறிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிகின்றது. நீண்டகால காதல் தோல்வியில் முடிந்ததால் கடும் மன உளைச்சலுக்குள்ளான அந்த பெண் தனது முன்னாள் காதலனை பழிவாங்க தீர்மானித்துள்ளார். ஒரு கணனி பொறியியலாளரான அவர் தன்னிடமிருந்த காதலனின் அந்தரங்க புகைப்படங்களை வாட்ஸ்அப் குழுக்களில் பதிவேற்றம் செய்துள்ளார். தனது புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் பரவுவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த இளைஞர் கொழும்பிலுள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளார். இதுகுறித்து விசேட விசாரணைகளை மேற்கொண்ட வடக்கு மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவினர் தொழில்நுட்ப ஆதாரங்களின் அடிப்படையில் கந்தர்மடத்தில் வைத்து அந்த பெண்ணை கைது செய்துள்ளனர். விசாரணையின் பொழுது தான் அடைந்த ஏமாற்றத்தினால் ஏற்பட்ட வேதனையிலேயே பழிவாங்கும் நோக்கில் இந்த செயலை செய்ததாக அந்த பெண் வாக்குமூலம் அளித்துள்ளார். யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தேக நபர் தற்பொழுது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். காதல் முறிவுகளின் போது ஆத்திரமடைந்து இவ்வாறான இணையவழி குற்றங்களில் ஈடுபடுவது பாரிய சட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. பொதுவாக இவ்வாறான சம்பவங்களில் பெண்களே அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்ற பிம்பம் உடைக்கப்பட்டுள்ளது. பாலினம் கடந்து எவரும் இத்தகைய இணையவழி வன்முறைக்கு உள்ளாகலாம் என்பதும் அதற்கு எதிராக சட்ட ரீதியாக போராட முடியும் என்பதும் இந்த சம்பவத்தின் மூலம் உறுதியாகியுள்ளது. ஒரு கணனி பொறியியலாளராக தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டிய ஒருவர் அதையே அழிவுப்பாதைக்கு பயன்படுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்வி அறிவு மட்டும் ஒருவரை பண்படுத்தாது, உணர்ச்சிகளை கையாளும் பக்குவமும் அவசியம் என்பதை இது உணர்த்துகின்றது. நீண்டகால உறவாக இருந்தாலும் டிஜிட்டல் ஊடகங்களில் அந்தரங்கங்களை பகிர்ந்து கொள்வது எவ்வளவு ஆபத்தானது என்பதை இந்த சம்பவம் இளைஞர்களுக்கு உணர்த்தியுள்ளது. நம்பிக்கை சிதையும் பொழுது அது ஆயுதமாக மாற்றப்படும் அபாயம் இருப்பதை சமூகம் உணரத் தொடங்கியுள்ளது. 15 வருட உறவு முறியும் போது ஏற்படும் மன அழுத்தம் ஒருவரை எந்த எல்லைக்கும் கொண்டு செல்லும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பழிவாங்கல் என்பதை தீர்வாக கருதாமல் மனநல ஆலோசனைகளை பெறுவதன் அவசியத்தை இந்த சம்பவம் வலியுறுத்துகின்றது. தொழில்நுட்பம் கையில் இருக்கிறது என்பதற்காக இதனையும் செய்யலாம் என்ற மனநிலை ஒருவரது எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிவிடும். இதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்றாக அமைகின்றது. சட்டமும் நீதியும் அனைவருக்கும் சமனானது என்பதை உணர்ந்து சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவோம்.